எங்கே இருக்கேன்னா பாலியில் இருக்கேங்க. ஆக்சுவலாக போக்கோ F8 அது வந்து குளோபல் லான்ச் ஆக போகுது போல். ஸோ அதுக்காக இங்கே பாலி வந்திருக்கேன். இங்கே நான் வந்து போக்கோ F8 ப்ரோ அல்ட்ரா இந்த மாதிரியான டிவைஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா நான் அவங்ககிட்டையும் அதான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் நம்ம ஊர் பக்கமும் கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் எப்பயுமே வித்தியாசமான மார்க்கெட்டு, அதை யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. இப்போது புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிற காம்ப்ளிகேஷன் தான் அதிகமாகுது, அதனால் அது வேணாம். அண்டு எல்லா வீடியோக்கும் முன்னாடி வந்து ஒரு 10 புஷ்அப் எடுக்கிறேன் இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஓகே தானே? நல்ல விஷயம் தானே? இன்றைக்கி 10, இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் அடுத்த மாதம் 20 எடுக்க முடியும். அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு அடுத்த மாதம் 30 கூட எடுக்கலாம். ஸோ கிராஜுவலாக நம்ம வந்து ஃபிட் ஆக முடியும், நம்ம கம்யூனிட்டியாக எல்லோரும் சேர்ந்து ஃபிட் ஆக முடியும். அதுதான் இங்கே ஹைலைட், ரைட்? ஸோ இப்போ வந்து சுந்தரம் அப்படிங்கிற நண்பர் வந்து நீட் மொபைல் ரெக்கமெண்டேஷன் 30K ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. என்னென்னா, ஹாய் சிவா ப்ரோ, hope you doing well. I am looking for suggestion buying a new mobile that suits my usage. I work in IT and my maximum budget is 30K. My key requirements: good signal reception and call quality as I use Airtel and primarily connected to Wi-Fi at home. Excellent experience for media consumption such as YouTube and movies. Stereo speakers irukkanum. Minimal gaming, I rarely play games. A decent camera or occasional photos when going out with my kids or attending family event. The phone should handle app switching smoothly, especially during online payments. For example, while booking tickets, Rail One app, switching between BIM and the app. Experience in the idellame I experienced the issues where apps restart due to poor RAM. ஆமாம், இது வந்து என்னென்னா பேட்ரி பேக்கப்பை பெட்டர் பண்ணுறதுக்காக, பேட்ரி ஹீட்டிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய டிவைஸ் என்ன பண்ணணும்னா அக்ரெசிவாக பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாத்தையுமே லிமிட் பண்ணும். This mobile should function for the next 3 years at least. I can wait for the next 3 to 4 months if a good mobile is going to launch with good specs in 2026. எனக்கு தெரிஞ்சு டிவைஸ் வரதான் போகுது, அதில் டவுட் இல்லை. F8ங்கிற டிவைஸ் ரொம்ப லேட்டாக தான். இப்போ பாருங்களேன், F8 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோமா, அதை F8 சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஊருக்கும் F8 வரும், ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதைக்கு வேறு ஏதாவது புது டிவைஸ் வருமா அப்படின்னு பார்த்தா நியோ 11 வரலாம், பட் அதுவும் கண்டிப்பாக 30,000 கீழே வராது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஒரு 3 மாதத்தில் வந்து அண்டர் 30Kல கிரேசியான ஃபோன் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அண்ட் இப்போ வந்து எல்லா டிவைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறனால எனக்கு தெரிஞ்சு 30K கீழே இப்போ ஏதாவது டிவைஸ் இருக்குன்னா அதை வாங்குறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஓகே, இதில் அடிஷ்னலி குட் யூ ரெக்கமெண்ட் ரிலேபிள் நெக் பேண்டு? ஐ வில் மெயின்லி யூஸ் இட் ஃபார் அட்டெண்டிங் ஆஃபீஸ் மீட்டிங்ஸ். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கணும், எஃபெக்டிவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம், அது ஆஃபீஸ் காலுங்கிறனால. ரைட், அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்க ப்ரோ, நான் வந்து ஒன் சைடடாக சொல்கிறேன்னு மட்டும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா நெக் பேண்டுக்குமே வந்து அதோட லைஃப்பை பற்றி நம்மளால் பேசவே முடியலை. ஏன்னா பெரும்பாலும் நிறைய நெக் பேண்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த கேபிள் ஆஸ்பெக்டில் டேமேஜ் ஆகிடுது. பிரைடடாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, பிரைடடாக இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ போட்டில் கூட ஒரு சில நெக் பேண்ட்லாம் நான் பிரைடடாக பார்க்குறேன். பட் அதை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அதில் கால் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, அண்ட் ANC மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா OnePlus Bullets Z2 ANC தான் போக வேண்டியதாக இருக்குது. பட் ஒன்று ப்ரோ, நீங்கள் இது ஆஃபீஸ் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஸ்வெட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. எதர் வீட்லேயோ இல்லாட்டி ஆஃபீஸ்லேயோ இண்டோரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது அதோட லைஃப் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்குலாம் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான், எப்படி சொல்கிறேன்னா, ஸ்வெட்டு, மழை பெய்யுறது, டஸ்ட்டு, இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது நெக் பேண்ட் வந்து ரொம்பவே வேகமாக ஏஜ் ஆகி வீணாக போயிடுது ப்ரோ. இதில் ஹைலைட் என்னென்னா, அதுலேயும் இந்த பிரைடட் கேபிள் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லைஃப்பை ப்ரொலாங் பண்ணலாம். பட் அதை யாருமே பண்ண மாட்டாங்க. பொதுவாக இந்த 2000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்கக்கூடிய நல்ல அதாவது ஸ்மார்ட் ஃபோன் செய்யக்கூடிய பிராண்டே நெக் பேண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. ரியல்மி கொடுக்குறான், அப்புறம் CMFல நெக் பேண்ட் ப்ரோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அதில் வந்து அவங்க லைஃப்பை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் தான். அதனால் நீங்கள் இண்டோரில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா Bullet Z2 ANC உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஆஃபீஸ் கால் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஏரியாலலாம் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம நண்பர்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது நெக் பேண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லிட்டோம், நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா சோனிலையும் நெக் பேண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. பட் நமக்கு வந்து இப்போ ரிலேபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஆஃபர் டைமில் 1700 rupeesக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்குல்ல நல்லா இருக்குது. மியூசிக்லேயும் சரி, கால்ஸ்லேயும் சரி. ஓகே, ஸோ அப்போ இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் டிவைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30K அப்படின்னு சொன்னனால ஏதாவது கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து 30Kங்கிறது கொஞ்சம் டைட் பட்ஜெட் ப்ரோ. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1.5 மாதம் முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட S24 FE 30Kக்கு எந்த ஆஃபரும் இல்லாமே கிடச்சிது. பட் இப்போ 32K அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எய்தர் உங்களுக்கு வந்து 3-4 ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் கொஞ்சம் போக்கோ F7 நல்லா ஸ்கோர் பண்ணும்.
இந்த ஷாமி ஃபோன்ஸு ரெட்மி ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் கோளாறாகவும் வேலை செய்ய தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் கொஞ்சம் மாஸ் பண்ணுது ப்ரோ. ஸோ அதனால் F7 மாதிரியான ஃபோன் நீங்கள் சப்போஸ் வாங்குனீங்க அப்படின்னா ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். சரி, அப்போ அது மட்டும் தான் நல்லா இருக்குமானா அப்படி இல்லை. S24FE கண்டிப்பாக நல்லாயிருக்கும். S24FE எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த F7ஓ இல்லாட்டி ஒரு Neo 10ஓ இது பக்கத்துலாம் வைக்கும்போது பெசல்ஸ் ஆஸ்பெக்டில் S24FE லைட்டாக கொஞ்சம் ஓல்டு மாதிரி தெரியும். ஏன்னா பாட்டம் சின் ஏரியா கொஞ்சம் பெசல் பெருசாக இருக்கும். பட் மற்றபடி வந்து S24FE இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மீடியா சென்ட்ரிக்காக உங்களை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது அண்ட் கேமரா நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா வீடியோ எடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா சாம்சங் S24FE கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் சாம்சங் ஸ்டோர்லையோ இல்லாட்டி சங்கீதாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஷாப்ஸை விசிட் பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது டீல் இருக்கான்னு கேட்டு முடிஞ்ச S24FE 256GB எடுத்துருங்க ப்ரோ. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில் இல்லை, நீங்கள் அதையே அடுத்து 3-4 வருஷம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் F7 மாதிரியான டிவைஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னமோ இப்போ வந்து சாம்சங் கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. நான் F7 ஏன் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு Nord 5 இருக்குது, அதே சமயம் Neo 10 இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது F7 வந்து பில்டு குவாலிட்டி அடிப்படையிலையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டல் ஃப்ரேம், கிளாஸ் பேக். ஸோ நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறனால மட்டும்தான் நான் வந்து போக்கோ F7 மல்டிபிள் டைம்ஸ் ஹைலைட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா ரேம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அதை கேட்டிருந்தனால சரியா, அதையும் நம்மளே கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரோ. இந்த HyperOS MIUIயில் நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் பட்டன் வச்சு நான் லாக் பண்ணுறேன் இல்லையா, லாக் பண்ண உடனே நான் பேக்ரவுண்டில் வச்சிருக்க எல்லா டாக்ஸையும் கில் பண்ணணுமா, இல்லாட்டி லாக் பண்ணி 5 மினிட்ஸா இல்லாட்டி லாக் பண்ணி 10 மினிட்ஸ் ஆனலாம் ஆப்ஷன் இருக்கும். அதையும் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து இன்னும் பேட்டரி பேக்கப் அப்புறம் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணணும், இன்னும் பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேஷ் கிளியரிங் ஆப்ஷன் போய் செக் பண்ணி அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து HyperOSல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏரியாவையும் ஓரளவுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா S24FE அப்படின்னு தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்கள், நம்ம மக்களோட கருத்துக்களும் எனக்கு தேவை. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். S24FE தான் நல்ல ஃபோன் நான் சொல்ல வரல, பட் எல்லா பாக்ஸஸையும் செக் பண்ணும்போது கொஞ்சம் அது பெட்டர் டிவைஸாக ஃபீல் ஆகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணதை வச்சு அதனால் நம்ம SRK யூஸ் பண்ணால் அவன் என்னடானா மைண்ட் ப்ளோன் அந்த மாதிரியான ஃபீட்பேக் தான் கொடுத்தான். ஸோ அதுலேருந்து நான் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா, அடுத்து என்னென்னா நம்மளோட மொபைல் ஹிஸ்ட்ரி. ஸோ இவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னா Moto G2, அது வந்து 2015 16, அது வந்து சென்னையில் பஸ் ட்ராவல் அப்போ திருட்டு போயிடுச்சா OMRலையா, வாழ்க்கையில் வேலைக்குன்னு போன புதுசில் G2 வாங்கி ஆசையாக யூஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் திருட்டு போயிருக்காங்க. நம்ம ஊரில் திருட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அண்டு இப்பயும் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அதுவும் க்ரௌடட் பஸ்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் உஷாராக நீங்கள் இருக்கணும். அடுத்து Redmi 3S Prime, இது பயங்கரமான ஃபோன் ஆச்சு. நல்ல பில்டு குவாலிட்டி, சைஸ் இந்த மாதிரியான ஃபேக்டரில் யூஸ்ட் அஸ் ஹாட்ஸ்பாட் டிவைஸு டியூரிங் கொரோனா டில் ஐ காட் ப்ராட்பேண்ட் வர வரைக்கும் கிட்டத்தட்ட இதுதான் ஹாட்ஸ்பாட் டிவைஸ். அதாவது குட்டி மோடமாக வேலை செஞ்சிருக்கு. யூஸ்டு Redmi Go ஃபார் அ இயர் அஸ் செகண்டரி மொபைல். Redmi 9 Prime 2020-2023, Redmi Note 12 Pro 5G 2023 to till now. Very poor camera, don't know why or what caused it. Thanks in advance for your help, looking forward for your suggestion அப்படின்னு சொல்லி சுந்தரம் ப்ரோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட் இதுதான் ப்ரோ. நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ நாளாக ரெட்மியில் ட்ராவல் பண்ணது எனக்கு இப்போ தான் தெரியும். அப்படி இருக்கும்போது போக்கோ F7 உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே S24FE கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு தோணுது ப்ரோ. மேபி உங்களுக்கு சார்ஜிங் இந்த மாதிரியான ஏரியா, பேட்டரி லைஃப் கூட S24FE மோசமாக இல்லை ப்ரோ. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. பட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு 20% சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 1 hour 10 minutes ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே காம்படிஷனில் இருக்கிற டிவைஸ்லாம் பாருங்களேன் 90 வாட் 80 வாட்டுன்னு இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். அந்த ஒன்று தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வழுக்கணும் சறுக்கணும்னு இருக்கும். டிவைஸ் கொஞ்சம் ஒய்டாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் 7000 mAh அப்படின்னு இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், ஞாபகம் இருக்கட்டும். சரியா ப்ரோ, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுல், உங்கள் சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. CMF Phone 2 Pro அண்ட் CMF Buds 2 Plusக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. CMF Phone 2 Pro அண்ட் CMF Buds 2 Plus ரெண்டுமே வாங்கியிருந்தேன் ப்ரோ. இது ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி Vivo V15 Pro யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோன் பேட்டரியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எஸ்பெஷலாக கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் இப்போயுமே நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் ஃபோன் மாற்றினதுக்கு காரணம் பேட்டரி தான். நான் ஏற்கனவே ஒன்ஸ் மாற்றி பார்த்தேன், அப்பயும் வேலைக்கு ஆகலை ப்ரோ. அதனால தான் மாற்றிட்டேன். மேபி பேட்டரி மட்டும் மாற்றி பார்த்துருப்பாப்புல போல். அப்பயும் கூட அதுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இல்லாதனால தான் இப்போ டிவைஸே மாற்றிட்டார். நான் சரியாக October 1 வாங்கினேன் ப்ரோ இந்த ஃபோனு. எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி நான் வாங்கின ஒயிட் வேரியண்ட்டு, அது பார்க்க பிடிக்க எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அப்போது லுக் அண்ட் ஃபீல் அதை சொல்லிட்டாப்புல சிம்பிளாக. இருக்கிற எல்லா பட்டன்ஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரோ.
ஐ லைக் இட். அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் பட்டன் மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம், ஏன்னா பவர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பட்டனை நிறைய தடவை தொட்டுடுறேன். இதுவும் ஃபேக்ட்டு தான். எஸ்பெஷலி ஸ்பேஸ் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. இப்பயும் ஏதாச்சும் ஐடியா வந்தால் அதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். லேட்டர் எடுத்து பார்க்கலாம் இல்லையா, ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஏதாவது ஈவெண்ட் ஆர் டாஸ்க்கு அதுவே எடுத்து ரிமைண்டர் கொடுத்துருது. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏஐ வந்து அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும் ப்ரோ. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவங்க எசென்ஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது வந்து ரொம்பவே புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தம்ஸ் அப் கொடுத்து தான் ஆகணும். அடுத்து விட்ஜெட் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ப்ரோ. ஃபோனை அன்லாக் பண்ணிட்டா போதும், நான் ஆப் ட்ராயர் போக அவசியமே இல்லை. அது நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். டே டு டே பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் பெருசாக கேமில் விளையாட மாட்டேன், பட் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணி அவனை லேக் ஆகுதான்னு பார்த்து ரசிப்பேன். அதாவது எப்படிலாம் இருக்கார் பாருங்க நம்மால். நான் PS2 கேம்ஸ் எல்லாம் எமுலேட் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. ஸ்மூத்தாக தான் இருக்குது ப்ரோ. கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கையில் கால் வந்துருச்சுன்னா ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ. மெயினாக நான் இங்கே தான் லேகை பார்த்தேன், வேறு எங்கேயுமே பெருசாக லேக் பார்க்கல. ஃபோன் எப்பயுமே ரொம்ப ஹீட் ஆகி நான் பார்க்கவே இல்லை. லைட்டாக தான் வார்ம் ஆகுது, ஈவன் இன் சன்லைட். பேட்ரி நான் அந்த ஃபோனில் இருந்து அப்கிரேட் ஆனதுனால பெரிய அப்கிரேட் ப்ரோ எனக்கு. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து எனக்கு 3 to 4 hours அந்த ஃபோனில் மேக்ஸிமம் SOT வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 11 hours SOTலாம் தருது. அன்றைக்கி நான் ஃபார்மில் வெயிலில் ரொம்ப ஒர்க் பண்ணேன் ப்ரோ. நான் எப்போ வேலை செஞ்சாலுமே ஏதாவது பாட்காஸ்ட் இல்லைனா வீடியோ பின்னாடி ப்ளே ஆகிட்டே இருக்கும். அன்றைக்கி யூடியூப் ரீவென்ஸில் பாட்காஸ்ட் ஃபுல்லாக ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பேக்ரவுண்டில் 12 hours கேட்டுட்டு தான் இருந்தேன். அன்றைக்கி நைட்டு எடுத்து பார்க்கும்போது அப்பயும் மிச்சம் 34% இருந்தது ப்ரோ. ஸோ சாலிட் பேட்டரி லைஃப். ஸோ நம்ம ஆள் வந்து அடித்து தோதவன் துவைக்கிறாரு போல். ஸ்க்ரீன் டைம் பாருங்களேன். சண்டே அன்னைக்கு சார்ஜ் போட்டிருக்காரு, மண்டே அன்னைக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காரு. 10 hours 24 minutes. யூடியூப் பாருங்கள், பேக்ரவுண்ட் ப்ளேபேக் மட்டுமே 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ஸ்க்ரீன் வந்து 1.25 மணி நேரம். இது அன்னைக்கு எடுத்தது இல்லை ப்ரோ, சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை கொடுக்குறேன். ஸ்பீக்கர் மட்டும் மோனோ ஸ்பீக்கர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இன்டோர் பிரச்சனை இல்லை, அவுட்டோரில் கொஞ்சம் சவுண்ட் அடி வாங்குது. ஃபேக்ட்டு தான். அதனால தான் நான் பட்ஸே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பேன் ப்ரோ. கேமரா ஆஸ்பெக்டில் நான் இவ்வளோ எதிர்பார்க்கல ப்ரோ. உண்மையாலுமே ஆசம் இன் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். ஜூம்லாம் 4x வரைக்கும் உண்மையாலுமே நல்லா இருக்குது ப்ரோ. அப்ரிஷியேட்டபிள் வீடியோஸ்க்கும் EAS இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ட்ரூலி ஆசம். பட் மேக்ரோ தான் ரொம்ப சொதப்புறாங்க. கொஞ்சம் சப்ஜெக்ட் கிட்ட போனாலே ஃபோக்கஸ் இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. அந்த ஆக்சசரி கொண்டு வந்ததுக்கு பரவாயில்ல, அதையும் கொண்டு வர மேக்ரோ லென்ஸு வாங்க எதையாச்சும் உங்களுக்கு வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கிறது தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான லென்ஸ் செட்டப்லாம் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர் டைமில் அப்பப்போ கிடைக்கும் ப்ரோ. 150 ரூபாய்க்கு கிளிப்போடு கிடைக்கும். நீங்கள் அந்த கிளிப்போடு அப்படியே பின்னாடி இருக்க கேமரா மேலே மறைச்சி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ரோ எடுக்க முடியும். CMF Buds 2 Plus ஃபோன் வாங்கி 1 வீக்கில் இந்த பட்ஸும் நான் வாங்கினேன் ப்ரோ. எனக்கு இந்த பட்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓப்பன் பண்ண இமிடியேட்டாகவே கனெக்ட் ஆகிருச்சு. எஸ்பெஷலி அந்த விட்ஜெட்டு இதுக்கு கனெக்ட் ஆகல ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 3 days தாங்குது ப்ரோ. தூங்குறப்ப தவிர மற்ற எல்லா நேரமும் பட்ஸை யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ ANC அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடும் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது ப்ரோ. பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஸோ நான் 400 ரூபா கொடுத்து வாங்கின ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோட இது எனக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக கேட்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காப்புல. கனெக்ட் பண்ணி 1 hour கழித்து பாஸ் பண்ணிவிட்டு ப்ளே கொடுத்தா கூட 1 second கழித்து தான் சவுண்டு கேட்குது. இது மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுறேன். அது லேட்டன்சி எப்பயுமே கொஞ்சம் இருக்க தான் ப்ரோ செய்யும். மற்றபடி இவ்வளோ தான் ப்ரோ என் ரிவ்யூ. ஓவராலாக எனக்கு ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து 9 out of 10 கொடுப்பேன். பட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 10 கொடுப்பேன். இந்த ஃபோன் எடுத்த ஃபோட்டோஸையும் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போடு, நல்லா இருக்கானே வண்டு. பஸ்ஸில் எடுத்திருக்காப்புல, தட்டான்னு எடுத்திருக்காரு. நல்லா இருக்குது ப்ரோ. தேங்க்யூ இது சென்ட் பண்ணதுக்கு. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு CMF ஃபோன் நல்லாயிருக்கு இல்லையா? நானும் இப்போ வந்து நம்ம மக்கள் 20,000 ரூபாய் கீழே கேட்கும்போது அதில் இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எப்பயுமே ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மெயினாக அதோட கேமரா ஆஸ்பெக்ட்ஸ்க்கு தான் நான் முக்கியமாக ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா 7300 ப்ராசஸர் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் கூட ஜியோ யூசர்ஸ்க்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் பார்க்குறேன் இல்லையா? அதனால் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யோசித்து சொல்கிற மாதிரி இருக்கும்.
பட் மற்றபடி யார் கேட்டாலுமே வந்து பேட்டரி லைஃபாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நத்திங் வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சரி, ப்ளஸ் இந்த ஒரு 17,000 18,000 செலவு பண்ண தயாராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா CMF Phone 2 Pro நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களோட கருத்துக்களும் வந்து இங்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ ராகுல் ப்ரோ, தேங்க்யூ. போடு ரவிக்குமார் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவ்யூ ஆஃப் S23 ஆஃப்டர் 1 இயர். S23 வந்து இன்றைக்கும் ஒரு சிலர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி மெயிலையும் சரி ஒரு சில டேட்டாலாம் கொடுத்துருந்தாங்கல்ல. S23 வந்து S24 அண்ட் S25யோட பெட்டராக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏஐ வந்து உள்ளே வந்து நல்லா குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்லியிருந்தாங்க. இதே தான் ஐஃபோனுக்கும் சொன்னாங்க. iPhone 13 வந்து எனக்கு iPhone 17ஓட நல்லா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ iPhone 13, 14 ப்ரோ அதான் வந்து பீக்குன்னு தோணுது. இந்த ஏஐலாம் ரொம்ப நமக்கு வந்து தலைவலியாக இல்லாமல் ஏஐயோட இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மி பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து இதில் தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. சொல்லப்போனால் 15ல் கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், பேஸ் 15ல் இருந்தாலும் அங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆனால் 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் தான் இருக்கலே பீக்கை தொட்டிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் 15 ப்ளஸ்லேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட SoC ஐடென்டிக்கல் ஃபீல் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அங்கே தான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்து இடிச்சு நிற்கும். அதுக்கப்புறம் இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராசஸிங் அல்காரிதம் நல்லா மாறி இருக்கு. ஏன்னா இப்போ கூட ஒரு சில நண்பர்கள் வந்து 17 எடுக்கிற ஃபோட்டோவை ஜூம் பண்ணால் லைட்டாக குவாலிட்டி கம்ப்ரமைஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அந்த மாதிரி எனக்கு வந்து 13 எடுத்த ஃபோட்டோவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் வந்து யாராவது iPhone 13 இல்லாட்டி 14 யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து 17 இந்த மாதிரி டிவைஸ் லேட்டஸ்ட் ஏஐ பேஸ்ட் டிவைஸில் லேண்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் வந்து கேமரா ஆஸ்பெக்டில் அது வீடியோ நல்லா தான் இருக்குது. இப்பயும் வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனை வந்து ஃபோட்டோலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். ஓகே, ஐ ஹவ் பீன் யூசிங் S23 since 1 year. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஆஃப் யூ. இட்ஸ் அ குட் டிவைஸ் ஸோ ஃபார். நான் தான் காரணமா? ஆக்சுவலாக நம்ம மக்கள் நிறைய பேர் காம்பேக்ட் டிவைஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட கருத்துக்களும் வந்து S23 நோக்கி தான் இருந்தது. அதுக்கு பெரிய ரீசன் என்னன்னா, S22ல வந்து Snapdragon 8 Gen 1 இருந்தது. அது கொஞ்சம் கோளாராக இருந்தது. 8+ Gen 1 TSMC கிட்ட போனதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அண்ட் 8 Gen 2 அதை தொடர்ந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம S23 வந்து அந்த டைமில் கன்சிடர் பண்ணோம். ஆனாலும் இந்த லைன் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் இருக்குது, உசாராக இருங்க. S23ல ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணாங்க, சரியா? ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இல்லை. முன்னெல்லாம் வந்து S21 சீரிஸ்லாம் அள்ளி ததிச்சிருந்தது, S20 சீரிஸ்லையும். ஸோ அந்தளவுக்கு S23ல இல்லை, பட் S23லையும் லைன் இஷ்யூ இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி குட் வித் ஃபீச்சர் ரிச் அண்ட் பெஸ்ட் கஸ்டமைசேஷன். ஐ ஹவ் நாட் லெஃப்ட் எனி சிங்கிள் ஃபீச்சர்ஸ் இன் S23. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். சேட் பார்ட் என்னென்னா 1 year மேஜர் அப்டேட்டு தான் இன்னும் இருக்குது. 1 year 8 பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. மைனர் ஸ்டேட்டஸ் தான் அங்கங்கே இருக்குது. கேமரா செம்மையாக இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி குட். நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஹவெவர் there is a lack of detail when you zoom. Okay, low light is quite good. I compared S23 with iPhone 15. S23 is good, but iPhone 15 had lot of details when zoomed. அதாவது கலர் சயின்ஸு அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஃபோட்டோ டேரெக்டாக பார்த்தா S23 நல்லா இருக்குது. பட் நான் ஜூம் பண்ணும்போது எனக்கு குவாலிட்டி iPhone 15ல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அது அந்த 48 மெகாபிக்சலை வச்சுட்டு அதில் 24 மெகாபிக்சல் அவுட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 24 மெகாபிக்சல்ங்கிறனால நீங்கள் ஜூம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் தான். Many users posted camera degradation. I'm not sure. I have attached some sample. Could you review the quality? Battery. I am a college student. I need to reduce my SOT. This is good for me. These are my samples. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து SOT குறையணும்னு நினைக்கிறேன். நான் ஃபோனோட ரொம்பவே அட்டாச்சாக இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இந்த ஃபோன் எனக்கு அப்படி தாங்க இருக்குது. ஃபோனோட அட்டாச்சாக ரொம்பலாம் இருக்க முடியாது. தொடர்ந்து ஒரு 3-4 மணி நேரம் போட்டு பொழந்தோம்னா காலி ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப போய் டாப் அப் பண்ணோம். பட் எனக்கு எப்படி இருக்குன்னா 15 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது ப்ரோ. 20 வாட் பிரிக்கில் கனெக்ட் பண்ணால் கூட 80 வரைக்கும் சல்லுன்னு இருக்குது. 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தள்ளுறா ராசான்னு தள்ளிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவாயிரும். அதுக்கப்புறம் டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ஓகே ப்ரோ. ஆமாம், ஜூம் பண்ணால் மட்டும் அந்தளவுக்கு இல்லை. பட் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிறது டாக்குமெண்ட் கிடையாது இல்லையா? அதனால் என்னால் ரொம்ப சாலிடாக கமெண்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் த இன்ஃபோ ப்ரோ அபவுட் S23. இப்பயும் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் இந்த லைன் இஷ்யூ பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, ஐஃபோனே வாங்கினாலும் சரி, இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னா, செகண்ட்ஸ் மார்க்கெட் ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி நமக்கு தோணுனாலும் ப்ராப்பரான பில்லு வேணும். பில் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டிவைஸோட ஃபஸ்ட் ஓனரோட பில் நமக்கு கிடச்சதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஓனர் பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் ஓனர் யாரும் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் நல்லது. நாளை பின்ன வந்து ஏதாவது ஒரு சில ப்ரோக்ராம் வரும், ஏதாவது பேட்டரி மாற்றி தரேன் இல்லை டிஸ்பிளே மாற்றி தரேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஓனருக்கு தான் OTP போகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். சரியா? ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி விடைபெற்றுக் கொள்கிறேன். பார்க்கலாம். பாலியிலிருந்து இந்த நியூஸில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ரைட்டு, இங்கேருந்து எப்படியும் நான் இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் வரும். பார்ப்போமா? பை.